இது ஒரு சற்று தாமதப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் ஆரோக்கியமாக பார்க்கிறேன். 6 ஆண்டுகள் என்பது ஓரளவுக்கு விரைவுபடுத்தப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண்கள் துணிச்சலாக தங்களது கம்ப்ளைண்ட்ஸ் பதிவு செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து இதெல்லாம் இந்த வழக்குல பர்டிகுலரா இந்த வழக்குல பல பலமான பின்புலங்கள் இருந்தாலும் இந்த வழக்குல பெண்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இவங்களுக்கு ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று வரும்பொழுது அவர்கள் நாளும் நாளும் தாங்கள் செய்த குற்றத்தை நினைத்து அவர்கள் பரிதவிக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படும் பொழுதுதான் இதை போல ஒரு குற்றம் செய்ய தூண்டுபவர்கள், குற்றம் செய்ய நினைப்பவர்கள் நமக்கு வாழ்நாள் முழுசும் சிறையில கடக்க முடியாதுன்ற ஒரு எண்ணமாவது அவர்களுக்கு தோன்ற வேண்டும். இன்னொன்று, வயதை வைத்து சலுகை கொடுக்க வேண்டும், மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. வயது மீறி குற்றம் செய்பவர்களுக்கு வயதை வைத்து எந்த சலுகையும் கொடுக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் இது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பின்பு மேல்முறையீடு செய்து இவர்கள் தப்பித்துவிடக் கூடாது என்பதிலும் சட்டம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே கடுமையாக பதிவு செய்கிறேன். ஏனென்றால் ஒரு குற்றம் செய்த பின்பு, இவ்வளவு விசாரணைகளுக்கு பின்பு, தீர்ப்பு வந்த பின்பு நான் மேல்முறையீடு செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுல அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது என்றால் அது சமுதாயத்தையே பாதித்து விடும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்னொன்று, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதோ நாம் ஒரு உதவித்தொகை கொடுத்து விட்டோம் என்பதை நிலை மாறி இந்த பிரச்சனையினால் அவர்கள் படிப்பு பாதிக்கப்பட்டிருந்தது என்றால் அதற்கு உதவி செய்வது, அவர்கள் குடும்ப சூழ்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டால் அதற்கு ஆதரவாக இருப்பது, மனநிலையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்குவது, எந்த விதத்திலும் இந்த வழக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியாக ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் பாதிக்கப்படாமல் அவர்கள் மற்ற பெண்களைப் போல வீறு நடை போடுவதற்கு இந்த சமுதாயமும் அரசாங்கமும் சட்டமும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த வழக்குல 2-3 ஆரோக்கியமான விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன். ஒன்று, பெண்கள் துணிச்சலாக தனது சாட்சியங்களை சொன்னது. இரண்டாவது, தொழில்நுட்பம். அளிக்கப்பட்ட தரவுகளை தொழில்நுட்பத்தை வைத்து மீட்டெடுத்திருக்கிறார்கள். இது இந்த தொழில்நுட்ப வல்லமை நிறைந்த இந்த சமுதாயத்தில் இது மிக முக்கியமான ஒன்று. என்ன தவறு வேணாலும் செஞ்சிடலாம், ஆனா அதை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த வழக்கு இருக்கிறது. இந்த வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் தொழில்நுட்பம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த சமூகத்தில் இது மிக ஆரோக்கியமான ஒன்று, முன்னெச்சரிக்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒன்று. இன்னொன்று, பாதித்தவர்கள் குற்றம் பெற வேண்டும், தண்டனை பெற வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றதையும் இந்த வழக்கு நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனாலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் இருக்கும் பொழுது சில பேர் தான் வழக்காடு மன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆக அந்த நிலை மாறி யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தங்களது அடையாளங்களை மறைத்துக் கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களை குற்றம் செய்பவர்களை அடையாளம் காண்பிக்கும் அளவிற்கு, துணிச்சல் வரும் அளவிற்கு அவர்களுக்கு பக்கபலமாக சட்டமும் அரசாங்கமும் சமூகமும் இருக்க வேண்டும். சில பேர் நம்ம சொல்றோம், துணிச்சலா நீங்க உங்களது குற்றத்தை பதிவு செய்கிறீர்கள் சொல்லுங்க, ஆனா அதுக்கு பின்பு அவர்கள் சந்திக்கின்ற பின்விளைவுகளை நாம மறந்து விடுகிறோம். இந்த பெண் தான் வழக்காடு மன்றத்துக்கு வந்தா, இந்த பெண் தான் பாதிக்கப்பட்டால், இந்த பெண்ணின் குடும்பம் தான் இது அப்படின்னு அடையாளம் படுத்தப்படும் அளவிற்கு போய்விடுகிறது. அதனால நான் ஏற்கனவே இதற்கு முன்னால் உள்ள தொலைக்காட்சியிலையும் சொன்னேன், பாலியல் சீண்டல்களோ குற்றங்களோ ஆரம்ப நிலையிலேயே இவரால் எனக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அதை உடனே ஒரு அமைப்பிடம் அந்த பெண் சொல்லி, அதிகாரப்பூர்வ அமைப்பு சொல்லி, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் உடனே அந்த பாதிப்பை ஏற்படுத்துபவரை முதலிலேயே எச்சரிக்கை ஏற்படுத்தி இந்த குற்றங்கள் தீவிரப்படுத்தப்படாமல் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியக்கூடிய ஒரு அமைப்பை நாமெல்லாம் சிந்தித்து ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. இதுல என்னன்னா, சட்டத்தின் ஓட்டை சில நேரங்களில் இவர்களை காப்பாற்றி விடக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. உதாரணத்திற்கு, வயதை வைத்து எங்களுக்கு சலுகை அளிக்க வேண்டும் என்று நிர்பயா கேஸ்ல கூட அதான் ஆச்சு. 17 வயசு தான், அவனை எப்படி குற்றவாளியாக இல்ல, 17 வயசுல நீ குற்றம் இழைத்தால் நீ குற்றவாளி தான்.
அந்த காலத்துல தெரியாமல் குற்றம் செய்த இளைஞர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தெரிந்தே மிருகங்களாக நடந்து கொள்பவர்களுக்கு சலுகை காட்டக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உச்சபட்ச தண்டனை ஒன்று வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் வாழ்நாளை முடிக்கும் தூக்கும் தண்டனையாக இருக்க வேண்டும். ஆக குற்றம் செய்யலாம், ஆனா நான் வாழ்நாளை அனுபவிப்பேன் என்ற ஒரு சூழ்நிலையும் இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த வழக்கும் பதிவு செய்திருக்கிறது. வருங்காலத்திலும் இது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. ஆனால் பாடமாக அமைந்தாலும் இதற்கு முன்னாலும் இதை போல தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் அவைகள் இதை போல குற்றங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக சமுதாயத்திலும் மாற்றம் வர வேண்டும். பெண் குழந்தைகளை கண்காணித்து வளர்க்கின்ற சமுதாயம் ஆண் குழந்தைகளையும் கண்காணித்து வளர்க்க வேண்டும். பெண் குழந்தைகள் தாமதமாக வீட்டிற்கு வந்தால் கேள்வி கேட்கின்ற சமூகம் குடும்பம் ஆண் குழந்தை தாமதமாக வந்தால் கேள்வி கேட்பதில்லை. பெண் குழந்தைகளை எப்பொழுதுமே சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் ஆண் குழந்தைகள் குற்றம் இழைத்தால் கூட அதை சந்தேக கண்களோடு பார்ப்பதில்லை. பெண்கள் ஏதாவது ஒரு சின்ன குற்றம் செய்தால் உடனே கண்டிக்கும் குடும்பம். ஆண் குழந்தைகள் குடும்பம் ஏதாவது தவறு செய்தால் அதை கண்டிப்பது இல்லை. ஆக குடும்பத்தில் இருந்து இந்த சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், சமூகத்தில் இருந்து இந்த சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், அரசியலில் இருந்து இந்த சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.